விடிஞ்சிருச்சு, சீக்கிரமா எழுந்திருங்கப்பா. நம்ம gift எல்லாம் எழுதி வச்சோம்ல, அதெல்லாம் வந்திருக்கான்னு வெளிய போய் பார்க்கலாம்ப்பா. சீக்கிரம் எழுந்திருங்க. அதோ எழுந்துக்கிறேன் டியானா. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு பார்க்கணும்னு. லில்லி நீயும் எழுந்திரடி. நானும் எழுந்துக்கிறேன் பிங்கி. எனக்கும் gift எல்லாம் பார்க்க ஆசையா தான் இருக்கு. வா நம்ம gift எல்லாம் போய் பிரிச்சு பார்க்கலாம். gift வந்திருக்கலாம் இல்லையான்னு தெரியலடி. அதுக்குள்ள ஏன் giftன்னு சொல்ற? போய் பார்க்கலாம் இரு. கண்டிப்பா வந்திருக்கும் டியானா, நாங்க நம்புறோம். ஜாக்கி பார்பி சீக்கிரம் எழுந்திருங்கடா. நம்ம gift வந்திருக்கான்னு வெளிய போய் பார்க்கலாம். சீக்கிரம் எழுந்திருங்கடா. மத்த டைம்ல ஸ்கூலுக்குலாம் போக எழுப்புல எழுந்துக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு மட்டும் எழுந்திருங்கன்னு சொன்னதை எழுந்து உட்கார்ந்துட்டீங்க. ஆமா லில்லி, எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல தெரியுமா? gift வந்திருக்குமா இல்லையா எதுவுமே தெரியல. அதே நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி வந்திருக்கும்னு எல்லாரும் நம்புங்கடா. சரி வாங்க நம்ம போலாம். நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. லில்லி பிங்கி எல்லாரும் வெளிய வாங்களே. நம்ம கேட்ட gift எல்லாமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டோம் லில்லி. நம்ம கேட்ட எல்லா கிஃப்ட்டும் வந்திருக்கா? எண்ணி பாப்போம். 1 2 3 4 5. ஐ நம்ம கேட்ட 5 கிஃப்ட்டுமே வந்திருக்கு. ஆமாப்பா, பார்க்கவே சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களே. நான் ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்க போறேன். நானும் பிரிச்சு பார்க்கறேன்டி. எனக்கும் ஆசையா இருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா இங்க தான் இருக்காரு. எப்படி அவர் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிட்டு போனாருன்னு தெரியலையே. ஆமா பிங்கி, அவருக்கு நைட்ல உயிர் வந்துரும் அப்படின்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். படத்துல எல்லாம் கூட பார்த்திருக்கேன் தெரியுமா? எப்படி இருந்தாலும் நம்ம கேட்ட கிஃப்ட்லாம் வந்திருக்கு. நான் போய் பிரிக்க போறேன். லில்லி அவசரப்படாத, வெயிட் பண்ணு. எல்லாமே 1 by 1 பிரிச்சு பார்க்கலாம். யாருக்கு என்ன gift வந்திருக்குன்னு தெரியலல. நம்ம எல்லாரும் சேர்ந்து 1 by 1 பிரிக்கலாம். பிரிச்சிட்டு யார் என்ன gift கேட்டாங்களோ அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் கவரை நான் எடுக்கிறேன். பார்க்க அழகா பெருசா வேற இருக்குல்ல, அதனால ஃபர்ஸ்ட் இதையே பிரிச்சிடலாம். இதுல என்ன இருக்க போகுதுன்னு தெரியல, ஆனா பார்க்க மட்டும் பெருசா இருக்கு. பிரிக்கவும் ரொம்ப ஆசையா இருக்குப்பா. என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. எப்படி இருந்தாலும் நம்ம கேட்ட 5 பொருளுக்குள்ளதான் ஏதாவது ஒண்ணு வரப்போகுது. பிங்க் கலர்ல ஏதோ ஒண்ணு வெளியே வருதுடி. வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். நான் கேட்ட காரே கொடுத்திருக்காரு கிறிஸ்மஸ் தாத்தா. ஜாலி, நான் கேட்ட காரே எனக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நான் கேட்ட பிங்க் கலருமே கொடுத்திருக்காரு பாருங்களேன். பிங்கி நீ தானே பிங்க் கலர்ல வேணும்னு எழுதி வச்ச, அதனால தான் பிங்க் கலரே கொடுத்திருக்காரு. ஆமாப்பா, நானும் ஏதோ நம்பிக்கை இல்லாம தான் எழுதி வச்சேன். கார்லாம் எனக்கு கிடைக்கும், கிறிஸ்மஸ் தான் தருவாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல தெரியுமா? எனக்கு இது ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இருங்க நான் ஓட்டி பாக்குறேன். இருடி, நம்ம எல்லா கிஃப்டையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ட்ரை பார்க்கலாம்ல. இப்பவே நீ ஓட்டிட்டு இருந்தா அப்புறம் மத்த கிஃப்ட் எல்லாம் எப்படி பிரிக்கிறது? சரிடி எனக்கு இருந்தாலும் ஓட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா கிஃப்டும் பிரிச்சிடுங்க. நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓட்டி பாக்குறேன். வாவ், எவ்வளவு சூப்பரா ஓடுது பாருங்களேன். எந்த டேமேஜும் இல்ல. நானே எங்க அப்பா அம்மா நாங்க 4 பேரும் நாம தாராளமா உட்கார்ந்து போலாம். அவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். நம்ம கேக்குறதெல்லாம் கொடுக்கறாருன்னு தெரிஞ்சா இதை விட பெருசாவே கேட்டிருப்பேன் நானு. அடுத்தது அந்த வயலட் கலர்ல ஏதோ இருக்குல்ல, அதை பிரிங்கப்பா. சரிடி, நீ கேட்ட மாதிரி இது வயலட் கலரே எடுத்து பிரிக்கிறேன். வயலட் கலர் கூட என்ன இருக்குன்னு பாப்போம். கவரும் பார்க்க சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள ரவுண்டா ஏதோ ஒண்ணு இருக்கு, என்னன்னு தான் தெரியலையே. ப்ளூ கலர்ல ஏதோ வெளிய வருது. வாவ், ஸ்லைம் வந்திருக்குப்பா. யார் ஸ்லைம் கேட்டது? ஸ்லைம் நான் தான்ப்பா கேட்டேன். நான் கலர்ல எதையுமே மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் எனக்கு ப்ளூ கலர்ல ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கிறிஸ்மஸ் தான் கரெக்ட்டா வச்சிட்டு போயிருக்காரு பாருங்களேன். சூப்பரா இருக்குப்பா. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அது கையில எடுத்து ஒரு தடவை ஊத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சொல்லலனாலும் எனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கிறிஸ்மஸ் தாத்தாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குப்பா. அதனால தான் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரே வச்சிட்டு போயிருக்காரு. ஸ்லைம் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை தெரியுமா? பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா சாஃப்ட்டா இருக்கு. நம்ம கடையில நேராவே போய் வாங்கினாலும் இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்காது தெரியுமா? பார்க்கவே அழகா இருக்கு. இந்த வெளிச்சத்துல ஜிகு ஜிகுன்னு வர மினுக்குது பாருங்களேன். வாவ், ரொம்ப தேங்க்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா. ரொம்ப நாள் ஆசையை நீங்க நிறைவேத்திட்டீங்க. நாங்க போன வருஷமே உங்களை வாங்காம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். கண்டிப்பா இனிமேல் வருஷம் உங்களை நாங்க வாங்குவோம். நீங்க நாங்க கேட்ட எல்லாமே கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி கிறிஸ்மஸ் தாத்தா. அடுத்து அந்த எல்லோ கலர் பாக்ஸ் பிரிங்கப்பா. அதுலயாச்சும் நாங்க கேட்டது இருக்கான்னு பார்க்கலாம். இருங்கப்பா, 1 by 1 தான பிரிச்சிட்டு இருக்கோம். இன்னும் 3 gift பேலன்ஸ் இருக்குல்ல, அதுல கண்டிப்பா உங்க gift இருக்கும். கொஞ்ச நேரம் இருங்கப்பா. அந்த 2 பாக்ஸையும் ஓபன் பண்ணி பாத்துறலாம்ப்பா. அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்க தானே போறோம், வந்திருக்கா இல்லையானே. வெயிட் பண்ணுங்க, நம்ம பிரிச்சு பார்க்கலாம். டியானா, இது நீ கேட்ட லைட்டிங்ஸ் தானே? நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்றதுக்காக நீ எல்லாருக்காகவும் பொதுவா கேட்டல்ல. பாரு எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. நம்ம சின்னதா தானே கேட்டோம், ஆனா எவ்வளவு பெருசா கொடுத்திருக்காரு பாருங்களேன். இதை வச்சு நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மட்டும் இல்ல, எல்லா விதமான டெக்கரேஷனும் பண்ணிடலாம். இது ஒரு தடவை ஆன் பண்ணி காட்டுட்டியானா எல்லாரும் ஒரு தடவை பாத்துக்கிறோம். ஆமாப்பா, நான் சின்னதா தானே கேட்டேன், ஆனா எவ்வளவு பெருசா கொடுத்திருக்காரு பாருங்களேன். கிறிஸ்மஸ் வரதுக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு எல்லாருக்குமே சேர்த்து
அடுத்தது கிரீன் கலர் gift பாக்ஸ் இருக்கு. இதுலயாச்சும் நான் கேட்ட பைக் இருக்குமான்னு தெரியல, பிரிச்சு பாப்போம். சரிடா ஜாக்கி, மத்த ரெண்டு கிஃப்டையும் பிரிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கப்பா, நாங்க கேட்டதெல்லாம் வந்திருக்குல்ல, அதே மாதிரி நீங்க கேட்டதும் கண்டிப்பா வரும். ஜாக்கி, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கடா. நீ கேட்ட ஜேசிபி வருமா இல்ல நான் கேட்ட பைக் வருமான்னு தெரியல. ஏய் வாவ், நான் கேட்ட பைக் எனக்கு வந்துருச்சு. சூப்பர், எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஏய் ஆமாடா, எங்களுக்கு வந்த மாதிரி உனக்கு சூப்பரா வந்திருக்குடா. எவ்வளவு நேரம் நான் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரா வந்திருக்குப்பா, ஸ்கூட்டி மாடல் சூப்பரா இருக்குப்பா. நான் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏய் गाइस, பாத்தீங்களா? எல்லாம் மேட்சிங்கா வந்திருக்கு. என் தொப்பியும் ப்ளூ கலர், அந்த வண்டியும் ப்ளூ கலர். கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் கொடுத்திருக்காரு. யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது, எல்லாருக்கும் பிடிச்சதான் கொடுக்கணும்னு கரெக்டா அவர் கொடுத்திருக்காருப்பா. கரெக்டா நமக்குனே பார்த்து பார்த்து கொடுத்திருக்காருப்பா. உன்னோட ஹைட்டுக்கு இந்த பைக் ரொம்ப கரெக்டா இருக்கும் தெரியுமா? ஆமா லில்லி, என்னோட ஹைட் எல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தாக்கு எப்படி தெரியும்னு தெரியல. கரெக்டா எனக்கு ஏத்த மாதிரியே கொடுத்திருக்காரு. ஆனா ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. நான் ஓட்டிட்டு போக போறேன். பாய் பசங்களா, பாய். நான் ஒரு ரைடு போயிட்டு வந்துடுறேன். டாடா பாய். ஏய் இருடா பார்பி, இன்னொரு gift இருக்குல, அதையும் பிரிச்சிட்டு அதுக்கப்புறம் போடா. சரி கிஃப்ட் எல்லாம் பிரிச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் பைக்ல தான் உட்காருவேன். நான் கீழே இறங்க போறது இல்ல. சரி நீ போய் ஓரமா நில்லு, இதையும் பிரிச்சிடலாம். ஏய் டியானா, எவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள ஜேசிபி இருக்குன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இந்த பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்குது. ஜேசிபி இதோட குட்டியா தானே இருக்கும். இவ்வளவு பெரிய பாக்ஸ் எதுக்கு வந்திருக்குனே தெரியல. பாரு எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாரு. இதை வச்சு நான் எப்படி ஓட்ட முடியும்? ஏய் நீ வேற டியானா, எனக்கு தான் வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏய் நம்பிக்கையோட இருடா ஜாக்கி, நீ கேட்ட gift கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா உன்னை மட்டும் ஏமாத்த மாட்டாருடா. எல்லாருக்கும் பொதுவா தான் அவர் யோசிப்பாரு, யாரையும் விட மாட்டாரு. நீ எதை ஃபீல் பண்ணாத ஜாக்கி, நம்ம பிரிச்சு தானே பார்க்க போறோம். வெயிட் பண்ணு ஜாக்கி, உனக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா இத்தனை பாக்ஸ்லாம் போட்டு வந்திருக்கு. உனக்கு தான்டா ஜாக்கி, கண்டிப்பா உனக்கு தான் வந்திருக்கும். நீ வேணா பாரு. வாவ், எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. என்னடா உள்ள ஏதோ எல்லோ கலர்ல இருக்கு. வாவ் பாரு ஜாக்கி, நீ கேட்ட ஜேசிபியே வந்திருக்கு ஜாக்கி. ஏய் ஆமாப்பா, சூப்பரா இருக்குப்பா. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குப்பா. நான் இப்பவே ஏறி உட்காந்துக்கிறேன். பாரு, உன் சைஸ்ல கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காரு. நீ வேற ரொம்ப பெருசா இருக்கும்னு பயந்துட்டே இருந்தல, ஆனா பாத்தியா உன் சைஸ்க்கு கரெக்ட்டா தான் இருக்கு. இது ஜேசிபிலாம் பெருசா தான் இருக்கும். பெருசா இருந்தாதான் மணல் எடுக்கிறதுக்கு அப்புறம் வீடு கட்டுறதுக்குலாம் கரெக்ட்டா இருக்கும். ஏய் நான் ஜேசிபி ஓட்டிட்டு போக போறேன். யாருமே குறுக்குல வந்துடாதீங்க. நான் ஓட்டிட்டு போக போறேன். பாய் பாய் பசங்களா. டேய் எங்கடா போற? என்னைய கூட்டிட்டு போடா, நானும் வரேன். ஏய் உனக்கு தான் ரைட் வந்திருக்குல, நீ போடி. நான் வண்டி ஓட்டிட்டு போக போறேன். ஃப்ரெண்ட்ஸ், லைட் போட்டு பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டீங்களே, பாத்தீங்களா? போட்டுட்டேன் நானு. ஏய் வாவ், எவ்வளவு சூப்பரா கலர் கலரா எரியுது பாருங்களே. ரொம்ப பெருசாவும் இருக்குப்பா. இதை எடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீல போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். ஏய் என்னடி போட்டு பாக்குறது? இப்பவே எடுத்து போட்டு பாருடி. ஏய் என்னடி அப்புறமா போடுறேன்ற? இப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் தானே, இன்னைக்கு இப்பவே எடுத்து போட்டுடலாம்டி. அப்பதான் கிறிஸ்மஸ் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் தானே ஆசையே கொடுத்தாரு. அதனால அவருக்காகவே சும்மா அழகா நம்ம போட்டு விட்டுடலாம்டி இப்பவே. நீ சொல்றதும் கரெக்ட் டி. இரு எடுத்து போட்டுறேன். ஏய் வாவ், பாருங்க எவ்வளவு சூப்பரா எரியுது. இந்த லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்மஸ் ட்ரீயே ரொம்ப அழகா தெரியுது. ஏய் ட்ரீ மட்டுமாடி, வீடும் பாரு எவ்வளவு அழகா ஜொலிக்குதுன்னு. நம்மளுக்கு வீட்டுக்கும் சேர்த்து கவர் ஆகுற மாதிரி பெருசா தாண்டி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி எங்க வீட்டு இவ்வளவு அழகா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல லில்லி. பாக்க சூப்பரா செம்மையா இருக்குல்ல. ஏய் வாவ், கிறிஸ்மஸ் ட்ரீ வீடு எல்லாமே பாக்க சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீடு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இது போதும் எனக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஏய் ஆமாப்பா, எனக்கு பிடிச்ச காரும் வந்துருச்சு. அப்புறம் லில்லிக்கு பிடிச்ச ஸ்லைமும் வந்துருச்சு. ஏய் ஆமாப்பா, எனக்கு ஜேசிபி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பார்பிக்கும் கேட்ட மாதிரியே அவனுக்கு பிடிச்ச மாதிரியான பைக்கே கிடைச்சிச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி வருஷம் வருஷம் கிஃப்ட்ஸ்லாம் பிரிச்சு செலிப்ரேட் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. நம்ம எல்லாருக்கும் நம்ம கேட்ட கிஃப்ட் கொடுத்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா. நீங்க என்னதான் பொம்மை மாதிரி இருந்தாலும் நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்க கூட வந்து ஒரு நாள் கூட நீங்க பேச மாட்டீங்க. நீங்க பேசுறத நாங்க கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கிறிஸ்மஸ் தாத்தா. நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ண போறேன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா என்கிட்ட வந்து பேசணும்னு எழுதி போட போறேன். பாருங்க, நல்ல ஐடியாவா இருக்கு லில்லி. இந்த டைம் தான் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா அதை கேட்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இத பாக்குற எல்லாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க நினைக்கிற gift கண்டிப்பா உங்க வீட்டை தேடி வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி gift உங்க வீட்டை தேடி வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க गाइस. Bye.